அமெரிக்காவில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கட்சி தான். ஒன்று குடியரசுக் கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் நிற்பாங்க. வேறு கட்சிகள் அப்பப்போ நின்னாலும் அது டெபாசிட் போயிடும். 2 கட்சியை தான் மக்கள் அங்கீகரித்தாங்க. உலக மகா கோடீஸ்வரரான எலான் மாஸ்க் ட்ரம்ப்புடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சவால் விட்டு பல லட்சம் கோடிக்கு அதிபதி உலக மகா பணக்காரராக இருந்து அரசியலில் குதிக்கிறார். கட்சியின் பெயர் அமெரிக்கன் பார்ட்டி. சும்மா ஆரம்பிக்கிற ஒரு கட்சி. அதாவது ட்ரம்ப்பு வாலாட்டின உடனே ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார் அமெரிக்கா. அப்போ கருத்து கணிப்பு நடந்து நான் கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்கன்னா 80% மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் எங்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை, நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்ட்டாங்க. அசந்து போயிட்டார். 80% நடுத்தர மக்கள் இருக்காங்களே, அதனால் கட்சி ஆரம்பித்து அமெரிக்காவில் சாதனையை செய்வோம் அப்படின்ட்டு அமெரிக்காவில் கட்சி ஆரம்பிச்சிட்டார். நம்ம எலான் மாஸ்காக வரவேற்கணும். ஏன்னா உலகமாக கோடீஸ்வரராயிட்டு தான் அரசியலுக்கு வர்றார். அரசியலில் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு டெக்ஸ்லான்னு பெரிய கார் கம்பெனி, மிகப்பெரிய கோடீஸ்வரர். அமெரிக்காலெல்லாம் அப்படி தான் வருதவன்லாம் கோடீஸ்வரனாக இருப்பான். ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். வருதவன்லாம் கோடீஸ்வரன் வருவான். நம்ம இதில் பிச்சைக்காரன் உலகமாக கோடீஸ்வரங்களா? திருத்திரையில் ஏறிட்டு வந்தவங்கெல்லாம் உலகமாக கோடீஸ்வரர் ஆகிறாங்க ஆட்சிக்கு வந்தவங்க. அதனால் நம்ம இந்த இதுக்கும் அதுக்கும் அதுதான் வித்தியாசம். அதனால் நம்ம எல்லாமே எலான் மாஸ்கை நம்ம என்ன ஆதரவு கொடுக்கிறது, பாராட்டுவோம். காரணம் அரசியலில் சம்பாதிக்கவில்லை, சம்பாதித்து விட்டு அரசியல் வருகிறார்.